கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் திருமுது முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தாகமாயிருக்கிறேன். யோவான் 19:28. இதன்பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாய் இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். பிரியமானவர்களே, இயேசு சிலுவையில் தொங்கிய போது தாகமாயிருக்கிறது என்றார். அலைகள் புரண்டு எழும்பும் கடலை படைத்தவர் தன் மகன் சாவதை பார்க்க முடியாமல் வனாந்தரத்திலே கதறி அழுத ஆகாரின் குரலை கேட்டு மனமிறங்கி தண்ணீர் துறவை காட்டியவர், நோவாவின் காலத்தில் வானத்தின் மதகுகளை திறந்து பூமியின் மீது வெள்ளத்தை ஊற்றியவருக்கா தண்ணீர் தாகம்? ஆம், அவருக்கு ஏற்பட்டது தண்ணீரால் ஏற்பட்ட சாதாரண தாகம் அல்ல. அவருடைய நாவு வறண்டு போகவும் தாகம் ஏற்படவும் காரணம் நம்முடைய பாவம் எனும் அக்கினியே. அன்பானவர்களே, இயேசு சிலுவையில் தொங்கி நமக்காக தாகங்கொண்டு நம்மை மீட்க வேண்டும் என்ற காரணத்தினாலேயே பாவமான பாரமான சிலுவையை ஏற்றார். நாம் மீட்பு பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே, நாம் அனைவரும் பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்ற தாகத்திலே அவர் நமக்காக சிலுவையை பரிசாய் பெற்றார். நம்மை மீட்க வேண்டும் என்று இயேசுவுக்கு இருந்த தாகம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல நம் உள்ளம் இறைவனுக்காய் ஏங்க வேண்டும். அப்போதுதான் இறைவனின் தாகம் தீரும். அன்பு இறைவா, நீர் சிலுவையில் தொங்கிய போதும் எங்களுக்காக தாகங்கொண்டீரே. நாங்களும் உம்மை போன்று மற்ற ஜனங்களின் நல்வாழ்விற்காக தாகம் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமென்.